ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு, 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 கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு. Disconnected. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உழவர் பாசறை பிரிவின் கீழ் கல்லுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பெரியதாழை பகுதியில் உள்ள இடத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்
பனைமரம் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி, தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் ஆகியோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். கல்லுக்கு ஆதரவாக தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனை ஏறி கல் இறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த போராட்டத்தில் கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி, தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பில் இணைக்கிறார். சுடலைக்குமார், நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை நடத்தும் கல் இறக்கும் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனை ஏறி கல் இறக்கி தனது போராட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது பற்றி சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய உழவர் பாசறை சார்பில் இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை என்ற பகுதியில் உள்ள ஒரு பனைமரத்தில் பனைமரம் ஏறி கல் இறக்கக்கூடிய இந்த போராட்டத்தை இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை தூத்துக்குடியிலிருந்து கார் மூலம் பெரியதாழைக்கு வருகை தந்த நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது பெரியதாழை பகுதியில் கட்சியினர் ஏற்பாடு செய்துள்ள அந்த பனைமரத்தில் கம்புகளானது கட்டப்பட்டிருந்தது. அந்த பனைமரத்தின் மீது ஏறி கல்லை இறக்கி தற்பொழுது அந்த கல்லை பருகக்கூடிய அந்த காட்சியை நேரடியாக பார்த்து வருகிறோம். இங்கு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடையின் மீது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நாடார் சங்க தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் முத்துரமேஷ், அது மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள், மேலும் கல் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி உள்ளிட்ட பலர், நல்லுதன் உள்ளிட்ட பலர் தற்பொழுது இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கல் இறக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் தற்பொழுது அந்த பனைமரத்தில் இருந்து கல்லை இறக்கி அந்த பதியக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடந்து வருகிறது. அந்த நேரடி காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இந்த கல்லிறக்க போராட்டமானது எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் நிச்சயமாக அந்த தடையை மீறி இந்த கல்லிறக்கும் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி தற்பொழுது இந்த கல்லிறக்கக்கூடிய போராட்டம் என்பது இந்த பெரியதாழை பகுதியில் நடைபெற்று வருகிறது. காவல்துறையினரும் இந்த பகுதியில் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த கல் இறக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் நிறைவாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரையாற்ற இருக்கிறார். இந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சுடலைக்குமார், கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அவரும் தொடர்ந்து அண்மை காலமாக கல்லிறக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். எதற்காக கல்லுக்கு தடை விதித்திருக்கிறது? நிச்சயமாக ஏற்கனவே கிட்டத்தட்ட 1980 ஆண்டுக்கு முன்பாகவே இந்த கல்லுக்கான தடை என்பது அரசு சார்பில் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும், கல் என்பது உணவுப் பொருள் என்று தொடர்ச்சியாக கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி அவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார் மற்றும் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாகவும் தெரிவித்து வருகிறார். இந்த போராட்டத்தில் கூட சில நிமிடங்களுக்கு முன்பாக நம்முடைய நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் இந்த கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும், கல் என்பது உணவுப் பொருள், எனவே கல் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக வருகின்ற டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மாபெரும் ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று கல்லிறக்க அனுமதி வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மோகன், மேலும் இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் பங்கேற்றிருக்கிறார். தென் மாவட்டங்களில் ஒரு பிரதான தொழிலாக விளங்கி வரும் இந்த பனையேறும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. கல் இயக்க ஏன் அரசு இன்னும் அனுமதி வழங்காமல் இருக்கிறது? இது பற்றிய விவரங்கள். நிச்சயமாக நான் முன்னதாக கூறியபடியே இந்த போராட்டம் என்பது கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி தான் தொடர்ச்சியாக இந்த கல்லுக்கான அனுமதி வழங்க வேண்டும், தடையை நீக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் அரசு சார்பில் இதுவரை எந்த விதமான ஒரு பதிலும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முதற்கட்டமாக அந்த போராட்டம் என்பது பனைமரம் மீது ஏறி இந்த கல்லிறக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த போராட்டத்தின் நிகழ்வாக அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் அது தவறு என்பது அரசு மீது தான் தவறே தவிர சீமான் மீது எந்த விதமான ஒரு தவறு கிடையாது என்று கல்வியக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி தெரிவித்திருந்தார். அதன்படி தற்பொழுது அந்த கல்லை இறக்கி பருகக்கூடிய அந்த காட்சி நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. விரைவில் அரசு இதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும், இதற்கான தடையை நீக்கி கல் இறக்கத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பது அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்றைய தினம் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மோகன், சுடலைக்குமார், கல் அருந்துவதாலும் கல்லினால் கிடைக்கக்கூடிய உபபொருட்களாலும் உடல் நலத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்று பல்வேறு விதமான
கருத்துகள் இருந்தாலும் எதனால் இதற்கு தடை இன்னும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது? ஏனால் இது பல்வேறு விதமான மக்களுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் பனையேறும் தொழிலாளர்களுக்கு இதுவே ஒரு பிரதான தொழிலாளராகவும் வாழ்வாதாரமாகவும் இருக்கக்கூடிய சூழலில் ஏன் இதற்கு இன்னும் தடை நீள்கிறது? இந்த தடை நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது இந்த கல்லை பொறுத்தவரையில் கலப்படம், அதாவது கல்லில் கலப்படம் ஏற்பட்டு அதனால் பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என்ற காரணத்தினால்தான் கிட்டத்தட்ட 1980களில் இதற்கான தடை என்பது அப்போது, அதாவது கல் குடித்து பலர் உயிரிழக்கக்கூடிய அந்த சூழலில் அந்த கல்லில் கலப்படம் ஏற்பட்டதன் காரணமாகவே இந்த உயிரிழப்புகள் என்பது ஏற்பட்டிருந்தது. அதன் நடவடிக்கையாகத்தான் இந்த கல்லுக்கானது தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய அண்டை மாநிலமான பாண்டிச்சேரி, பீகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த கல்லுக்கான அனுமதி தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கு கல் இறக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, விற்பனைக்கும் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்திலும் இதற்கான அனுமதியை வழங்க வேண்டும். தமிழக அரசானது இந்த கல்லில் மீது கலப்படம் செய்வதை தடுப்பதற்கான அந்த பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு கல் இறக்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதனையும் தற்பொழுது கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்திருக்கிறார். மோகன், அதன் அடிப்படையில் அந்த கலப்படம் கலக்காத வண்ணம் கல்லை இறக்கி விற்பனை செய்வதற்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பாக நடைபெறும் கல்லிறக்கும் போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுடலைக்குமார்.